அன்பிற்கினிய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். சத்தியம் காக்கும் சீவலப்பேரி ஸ்ரீ சுடலைமாடசாமி கோவில் சிறப்புகளை பற்றி தான் நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். திருநெல்வேலி மாவட்டம் பாளையம் கோட்டை அருகே இயற்கை எழில் கொஞ்சும் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ளது சீவலப்பேரி என்ற ஊர். சீவலப்பேரி சுடலமாடசாமி கோயில் ஆதி கைலாயத்தில் கொழுவிருக்கும் சிவபெருமான் தினமும் உலக மக்களுக்கு படியளக்கிறார். ஈசன் படியளப்பதன் மீது சந்தேகம் கொண்ட பார்வதி அவரை சோதனை செய்ய எண்ணினாள். அதற்காக ஒரு எறும்பை பிடித்து சிமிலி கூண்டுக்குள் அடைத்தாள். சிவபெருமான் படியளந்துவிட்டு வந்ததும் அவரிடம், நீங்கள் எல்லா உயிர்களுக்கும் பட்டினி இல்லாமல் படியளந்து விட்டீர்களா என்று கேட்டாள் பார்வதி. அதற்கு சிவபெருமான் ஆமாம் என்று கூறினார். அப்போது பார்வதி சிமில் கூண்டுக்குள் அடைத்து வைத்திருந்த எறும்பை பார்த்தார். அந்த எறும்பு ஒரு தினை அரிசியை தனது வாயில் கவ்விக்கொண்டு அங்குமிங்கும் சுற்றி வந்தது. உடனே பார்வதி சிவபெருமானிடம், சுவாமி, நான் செய்த தவறை மன்னிக்க வேண்டும் என்று வேண்டினாள். சிவபெருமானும் தவறை மன்னிப்பதாக கூறினார். அப்போது பார்வதி தனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்று கேட்டாள். உடனே சிவபெருமான், கைலாயத்தில் உள்ள 32வது தூணில் நீ சேலையின் முந்தானையை ஏந்தி தவம் செய்தால் உனக்கு குழந்தை கிடைக்கும் என்றார். பார்வதியும் அவ்வாறே செய்தார். அந்த தவத்தின் மூலம் அவருக்கு ஆண் குழந்தை கிடைத்தது. அந்த குழந்தைக்கு சுடலைமாடன் என்று பெயரிட்டு வளர்த்து வந்தாள் பார்வதி. சுடலைமாடன் சைவ கைலாயத்தில் மாமிசத்தை கலந்தார். உடனே சிவபெருமான் சுடலைமாடனை பூலோகத்திற்கு அனுப்பி வைத்தார் என்றும், பூலோகத்திற்கு வந்த சுடலைமாடசாமி பக்தர்களை காக்கும் காவல் தெய்வமாக வலம் வருகிறார் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. சீவலப்பேரி ஊரில் தாமிரபரணி, சித்ரா நதி, கோதண்டராம நதி ஆகிய 3 நதிகளும் இணைகின்ற திரிவேணி சங்கமம் என்ற இடம் உள்ளது. இதை முக்குடல் என்றும் அழைத்து வந்தனர். ஒரு முறை வறட்சியான காலத்தில் மாசாணி கோனார் என்ற 12 வயது சிறுவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தான். அப்போது அங்கு சுடலைமாடசாமி சன்னியாசி வேடத்தில் வந்து சிறுவனிடம் தனக்கு பசியாக உள்ளது, தனது பசியை தீர்க்க ஒரு ஆட்டை காட்டி அதில் பால் கறந்து தர வேண்டும் என்று கேட்டார். உடனே சிறுவன் அது ஒரு மலட்டு ஆடு என்றான். இருந்தாலும் சன்னியாசி தன்னிடம் இருந்த திருவோட்டை கொடுத்து அதில் ஆட்டுப்பால் கறந்து தர கூறினார். சன்னியாசி சொல்வதை தட்ட மனமில்லாத சிறுவன் மலட்டு ஆடு மடுவின் கீழ் திருவோட்டை வைத்தான். மடுவில் இருந்து தானாக பால் சுரக்க ஆரம்பித்தது. பாலை அருந்திவிட்டு சுவாமி தன் தோற்றமான சுடலை வடிவில் காட்சி அளித்தார். இதை கண்டு சிறுவன் சுவாமியை வணங்கினான். நீ என்னை கோவில் கட்டி வழிபடு, நான் உன் வம்சத்தையும் ஊர் மக்களையும் காத்தருள்கிறேன் என்று கூறினார். அதற்கு அந்த சிறுவன், நான் உன்னை கோவில் கட்டி வழிபட்டால் எனக்கு ஒரு வரம் தர வேண்டும் என்று கேட்டான். சுடலைமாடனும் ஒப்புக்கொண்டார். பிறக்கும் பிள்ளைகளுக்கும் கறக்கும் கன்றுக்கும் எந்த நோய் நொடி இல்லாமல் மண்டையில் 10 பூசாமல் பாதுகாத்து கொடுக்க வேண்டும் என்றான். வரம் அளித்ததற்கு அடையாளமாக மாசாணிக்கோனாரின் நாக்கில் ஆ என்ற அச்சாரத்தை சுடலைமாடசாமி எழுதினார். அதன் பின்பு சிறுவன் முறையான வழிபாட்டு முறைகளை கற்பதற்காக சுந்தர மகாலிங்கம் சுவாமி அருளும் சதுரகிரி மலைக்கு சென்றார். அங்கே கோரக்க சித்தரின் சீடரான சுந்தரமூர்த்தி முனிவருக்கு சேவை செய்து சீடராக பணியாற்றினார். 12 ஆண்டுகள் தான் செய்த தவத்தை முடித்து காசிக்கு அந்த முனிவர் செல்லும் போது மாசாணிக்கோனாரிடம், நீ உன் இடத்திற்கு சென்று உன் இறைவன் சுடலைக்கு பூஜை செய்வாயாக என்று கூறினார். மேலும் மாசாணிக்கோனாருக்கு வாலகுரு என்ற பெயரை சூட்டினார். 24 வயது இளைஞனான மாசாணிக்கோனார் தனது ஊரான சீவலப்பேரிக்கு நீல ஜடைமுடியுடன் வந்தார். இதை கண்ட ஊர் மக்கள் அவரை சன்னியாசி என்று அழைத்தனர். அன்று முதல் மாசாணிக்கோனார் என்ற அவருடைய பெயர் மருவி வாலகுரு சன்னியாசி என்று விளங்கியது. முக்குடலில் சுடலைமாடசாமி காட்சி அளித்த இடத்திற்கு
வாலகுரு சந்நியாசி வந்தார். அந்த இடத்தில் சுடலைமாடசாமி சுயம்புலிங்கமாக சொர்வமாக காட்சியளித்தார். அந்த இடத்தில் கோவில் கட்டுவதற்கு உரிய பூஜைகளை முறையாக செய்து வணங்கி வழிபட்டு வந்தார். இது 600 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததாக தல வரலாறு கூறுகிறது. இன்னும் அந்த சுயம்புலிங்கம் சுடலைமாட சுவாமி, பேச்சியம்மன், பிரம்மசக்தி சிலையில் உள்ள பீடத்திற்கு கீழ் இருக்கிறது. சுடலைமாட சுவாமிக்கு கோவில் அமைத்து வழிபாடு செய்ய சத்தியவாக்கு பெற்ற வாலகுரு சந்நியாசிக்கு கோவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. சுடலை சுவாமிக்கு எதிரே ஒரே கல்லில் புதிய சுவாமி சிலையும் முண்டசாமி சிலையும் உள்ளது. புதிய சாமி மேற்கு நோக்கியும் முண்டசாமி கிழக்கு நோக்கியும் உள்ளது. முண்டசாமி முன்பாக ஆடு, கோழி, பன்றி பலியிடக்கூடிய இடம் உள்ளது. இதில் கோவில் கொடைவிழா நடைபெறும் சித்திரை மாதம் முதல் நாள் ஏராளமான ஆடு, கோழி, பன்றிகள் பலியிடப்படும். தென் மாவட்டங்களில் உள்ள பெரும்பாலான சுடலைமாடசாமி கோயில்கள் இந்த கோவிலில் இருந்து பிடிமண் எடுத்துச் சென்று கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த கோவிலில் சுடலைமாடசாமி 4 கைகளுடன் காட்சியளிக்கிறார். வலது கையில் சங்குடனும் இடது கையில் அக்கினி சட்டியுடனும் அளிக்கிறார். இதன் விளக்கம், சங்கு ஆற்றல் சக்தி வாய்ந்தது, அக்கினி அழித்தல் சக்தி வாய்ந்தது. இந்த இரண்டும் கைலாயத்தில் சிவபெருமான் சுடலைமாடசாமிக்கு கொடுத்த வரமாகும். இந்த கோவில் தோன்றிய நாளிலிருந்து இதுவரை இருவேளை ஜீவநதியான தாமிரபரணியிலிருந்து தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு பூஜை நடைபெற்று வருகிறது. ஆண்டுதோறும் சித்திரை மாதம் 1ஆம் தேதி இந்த கோவில் கொடைவிழா சிறப்பாக நடைபெறும். இந்த கோவிலில் வழங்கப்படும் விபூதி மயானக்கரை பகுதியான கழுவன் திரடு என்ற இடத்தில் இருந்து இயற்கையாகவே உற்பத்தியாகிறது. அங்கிருந்து அந்த மண்ணை எடுத்து வந்து பக்தர்களுக்கு விபூதியாக வழங்குகின்றனர். அந்த மண் விபூதி அந்த இடத்தில் அள்ள குறையாமல் விளைந்து கொண்டே இருக்கிறது. இந்த கோவிலில் செய்யப்படுகின்ற சத்திய பிரமாணம் சிறப்பு மிகுந்ததாகும். சீவலப்பெரி சுடலைமாடசாமி மீது சத்தியம் என்று சொல்லிவிட்டால் மக்கள் அப்படியே நம்பிவிடுவார்கள். பொய் சத்தியம் செய்தால் சுடலைமாடசாமி அவர்களை தண்டித்து விடுவார் என்பது நம்பிக்கையாக உள்ளது. கோவில் கொடை விழாவில் நையாண்டி மேளம், வில்லிசை, கணியன் கூத்து ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கிறது. கணியான் தனது கையை சுத்தியால் வெட்டி சுவாமிக்கு ரத்தம் கொடுத்த நிகழ்ச்சியும், சுவாமி சுடுகாட்டிற்கு சென்று பிணத்தை உண்ணும் நிகழ்ச்சியும், சோற்றில் ஆடு, பன்றி ரத்தத்தை கலந்து வாகனத்தை நோக்கி வீசுகின்ற திரளைப்பழி என்ற நிகழ்ச்சியும் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் சுடலைமாடசாமி கோவில் இல்லாத ஊரே கிடையாது. சீவலப்பெரி சுடலைமாடசாமி கோவில் திருநெல்வேலி சந்திப்பிலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. சத்தியம் காக்கும் சீவலப்பெரி சுடலைமாடசாமி கோவிலை நாமும் தரிசித்து சுடலைமாடசாமி அருள் பெறுவோம். இந்த காணொளி பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்போடும் ஆதரவோடும் விடைபெறுகிறேன். உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். நடப்பவை நல்லவையாகட்டும்.